புதிய கட்சி தொடங்க இருக்கிறார். இப்போது போன வாரம் கூட ஒன்றுமண்ணா பழகிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பசும்பொன் ஐயா பிறந்தநாள் விழாவில் பழகிட்டு இருந்தாங்களா? 3 பேர் அசைக்க முடியாத அண்ணன் வந்துட்டாரு, செங்கோட்டையன் அண்ணன் வந்துட்டாரு பார்த்தல அப்படின்னு பேசினாரா தினகரன்? இன்னைக்கு எங்கே இருக்காங்க ஒவ்வொருத்தரும்? சரி, டெல்லிக்கு போனாரு, டிடிவிட்டையாவது சொல்லிட்டு போனாரா? கூப்பிட்டு கட்சியை பதிவு பண்ணிட்டு போ சென்னை, இப்படியே கட்சியை பதிவு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த கூட்டணிக்கு போறாரு அவரு? வான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த கூட்டணிக்கு போறாருன்னு கேட்டா முடிச்சா எனக்கு. ஸோ என்டிஏ கூட்டணியில் பன்னீர் போட்டியிருக்கிறார். ஷேப்புக்கு வந்துருச்சா? அதை வச்சு தானே சொல்லிட்டு இருந்தீங்க முக்குளத்தோர் ஆதரவு வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார், கட்சி ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைவோம் வா, வின் வின் சிச்சுவேஷனா? எடப்பாடி வாஸ் ரைட் இன் சேயிங் தட் நோ என்ட்ரி ஃபார் ஓபிஎஸ். அந்த ஸ்டாண்ட் நிற்கிறாரா? நான் சொன்னேன் இது நடக்கும்னு. எவ்ரிபடி வில் பி brought into என்டிஏ ஃபோல்டுன்னு சொன்னேன்னா, இப்போது இதை கெடுகிற வேலையை யார் செஞ்சுட்டு இருக்கிறதுன்னா குக்கரு. அதுக்கு பின்னாடி மலேடா அண்ணாமலை. வரேன், ஒரு கதைக்கெலாம் வரேன். வெட்டிட்டாங்க. அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு ஊராக போய் கத்தணுன்ட்டாங்க. எல்லாம் ஜெயிலுக்கு போ. எல்லா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஊரு பூரா முதலீடு பண்ணி வச்சிருக்காரு. அண்ணாமலை எந்த கட்சியில் பார்க்காரு? பிஜேபி சார். இந்த எல்எம் போட்டியின் விவரங்களை எல்லாம் நாமளே வெளியிட்டோம்ல. திமுக ஐடி இவங்க ஏன்ப்பா இதை தொடவே இல்லை? சின்னதாக பிஜேபியில் தும்முனாலே தூக்கி போட்டு மிதிப்பாங்க இல்லை? அது இவரெல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு. உங்கள் கட்சி அசிங்கசியமாக பேசியிருக்காரு. ஏன் சத்தம் இல்லாமல் இருக்காங்க? எங்கள் பணத்தை நாங்களே விமர்சனம் பண்ணுறதா? கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி என்று நாளை ஆகிவிடாதா? முதலாளி விமர்சிப்பது எப்படி? அதனால் அது விடுங்க, அது முடிஞ்சு போன கதை ரைட்டா.